பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானை ராசிக்கு அதிபதியாக கொண்ட தனுசு ராசி நண்பர்களே வணக்கம். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா, ராசி அதிபதியே 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். குருவினுடைய பார்வை பலம் பெற்றது, குரு இருக்கின்ற ஸ்தானம் வலுவிழந்தது, அதுவும் ஒத்த குரு. 6ஆம் இடம் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு இதெல்லாம் நீர்த்து போயிடும். உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த இடத்துல அந்த விரயங்கள், அதன் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய விரயங்கள் லாபங்களாக மாறுவதற்கான வழி இருக்கிறது. அதை புரிச்சுக்கோங்க. தொழில் ரீதியான முன்னேற்றம் இருக்கிறது. உங்க கர்மத்தை செய்வதற்கான முன்னேற்றங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் உங்களுடைய மனம் மாறும். மனம் ஒரு நிலையில் இருக்காது. மனம் தத்தளித்து கொண்டிருக்கிறது. அந்த தத்தளிக்கின்ற மனத்தை நீங்கள் மாற்றினால் வெற்றி நிச்சயம். உக்கிரமா இருக்கக்கூடாது. எப்ப பாரு கோவப்பட்டுட்டே இருக்கிறீங்க. கோபத்திலேருந்து வெளியில வரணும். அமைதியா சாந்தமா ஒரு காரியத்தை செய்யணும். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு சிறப்பை தரும். உங்களுடைய பேச்சினால சில நேரம் முன்னேற்றம் வந்தாலும் உங்களுடைய மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறது. உங்களுடைய வாக்கு ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறது. உங்களுடைய எண்ணங்கள் மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது. ஆனா இருக்கிறத யூஸ் பண்ண மாட்டேன்றீங்க. எதையோ தேடிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்க கையில எல்லா பொருட்களும் இருந்தாலும் அதை உபயோகப்படுத்தக்கூடிய மனம் வேண்டும். மனம் ஒரு நிலையில் எடுத்துட்டு வரணும். அதற்கு கொஞ்சம் தியானங்கள் பயிற்சி செய்வது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அதே நேரம் சூரிய பகவான் 9ஆம் இடத்து பாக்யாதிபதி, பாக்யஸ்தானத்திலே இருக்கிறார். அவர் 10ஆம் இடத்திற்கு வரப்போறார் 17 தேதியில. புரட்டாசி மாதம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு உந்துதலையும் வழியையும் பெருமாள் காமிச்சு கொடுப்பார். அதே நேரம் தாயார் வழி இருப்பவங்களுக்கு, பாட்டன் பாட்டி இந்த வழியில வர்றவங்களுக்கு கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுல நம்மளுக்கு கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. திருமணமாகி குழந்தைகளுக்காக இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போறவங்க கொஞ்சம் பொறுமையா ஆலோசிச்சு நிறைய விரயம் பண்ணாம செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துறது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகம் எப்படி இருக்குதுங்கிறதையும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம சொல்றது தனுசு ராசி நேயர்களே அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்கே தனுசு லக்னத்துக்காரங்களும் இருப்பாங்க, தனுசு ராசியாக இருந்து மேஷ லக்னத்துக்காரங்களும் இருப்பாங்க. இந்த லக்னம்ங்கிறது ஒரு வேலை செய்யும், ராசிங்கிறது ஒரு வேலை செய்யும், சூரியன் நிற்கின்ற நட்சத்திரம் ஒரு வேலையை செய்யும், சூரியனுடைய பார்வை ஒரு வேலையை செய்யும். அப்படி ஒவ்வொரு கிரகங்களும் வரக்கூடிய விஷயங்களும் இப்போ உறக்கம் கெடுது. உங்களுக்கு தூக்கத்தை கெடுப்பீங்க. வீண் கிளம்பு தொல்லை வரும், அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் கையாள வேண்டும். மர்மஸ்தானத்துல பிரச்சனைகள் வரும், ஆசைகள் அதிகமாகும், மர்மஸ்தானத்துல பிரச்சனை வரும். எல்லாம் ஒன்னோட ஒன்று இன்டர்லிக்காயே வந்துட்டு இருக்கும். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பண விஷயம், குடும்ப வருமானம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் ரீதியான வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கிறது. வேலை செய்கின்ற இடத்தில் உங்களுக்கு இருக்கின்ற வம்பு வழக்குகள் தூள் தூளாகும். விலகி போனவர்கள் மீண்டும் உங்களோட பேசுவாங்க. அதே நேரத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துல புதுசா அன்பு பரிமாறுவதும் காதல் ஏற்படுவதும் நடக்கும். அது நிரந்தரமானதானா அது உங்களுடைய சுய ஜாதகத்தை நாம பார்க்கணும். ஏன்னா இந்த ஒரு சில காலகட்டங்களில் நம்மளுக்கு திடீர்னு ஒரு காதல் வரும். அந்த காதலை நாம் அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள அது முறிஞ்சிடும். ஸோ இல்லாட்டி நம்ம ஒன்று நினச்சிட்டு இருப்போம், அது வேற விதமாக போய் அமையும். ஸோ இது போன்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால சுய ஜாதகத்தை சில நேரத்தில் நம்ம சரியாக பார்க்க வேண்டும். அதில் நம்மளுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். பெரியவர்களுடைய சொல் பேச்சை கேளுங்கள்.
அப்பாவஸ்தானத்தில் இருக்கிறவங்க சொல்லக்கூடிய அறிவுரைகளை கேட்டால் வாழ்வில் வெற்றி நீங்கள் பெற முடியும். பாக்கியஸ்தானத்துல உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கிற ஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சூரிய பகவான் காண்பித்து கொடுப்பார். ஆனா அதே நேரம் சனீஸ்வர பகவான் அதை பார்வையிடுகிறார். வக்ரம் பெற்ற சனீஸ்வர பகவானுடைய பார்வை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதுதான் நமக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். சுகம் வரும், சுகத்தோடு சேர்ந்து நெருக்கடியும் வரும். சுகம் கிடைக்கும், அதோடு சேர்ந்து விரயமும் உண்டாகும். நமக்கு எந்த மாதிரியான சுகத்தை எடுத்துக்கிறோம், எப்படி நாம அடுத்த லெவலுக்கு நாம போறோம்ங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில் ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் தலை தூக்கும். அதே நேரத்தில் பேசும்பொழுது வீணாக ஏதாவது பேசி விட்டு வந்துடுவீங்க. அது இப்போ உங்களுக்கு தெரியாது. இதுவே பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் மே மாசத்துக்கு அப்புறம் நீங்க இப்ப பேசினதெல்லாம் அப்போ காமிக்கும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுறது உங்களுக்கு நல்லது, நன்மையை கொடுக்கும். இப்போ நம்ம கையில ஒரு சக்தி இருக்கு, நம்மளுக்கு ஒரு நல்ல நேரம் இருக்கு அப்படிங்கிறதுனால அதை வைத்து கொண்டே நாம் பயணிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனத்துடன் பேசுங்கள், கவனத்துடன் நடந்து கொள்ளுங்கள். செப்டம்பர் மாதம் மிக மிக அற்புதமான மாதமாக உங்களுக்கு மாறப்போகிறது. இறை நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள், சிவனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சௌக்கியமும் சந்தோஷமும் உங்களை வந்தடைய எம்பிரான் அருள் புரியட்டும். நன்றி, வணக்கம்.